டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் இருக்கிறது. இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான சின்ன தகவல் தான். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் எஸ்ஜிடி சம்மந்தமான அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அஃபிஷியல் ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம கட் ஆஃப் மார்க் என்ன தான் கொடுத்தாலும் கட் ஆஃப்னு நிறைய வீடியோக்கள் போட்டாலும் அஃபிஷியலாக ஆன்சர் கீ அப்படின்றது கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்தாங்கன்னா தான் நமக்கு கரெக்டாக பர்டிகுலராக இவ்வளோ கொஷின்ஸ் தான் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம், இவ்வளோ மார்க் தான் வரும் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ அஃபிஷியல் ஆன்சர் கீ விடுறதுக்கு முன்னாடி வரையுமே நமக்கு ஒரு 5 மார்க் கூடுதா அல்லது 5 மார்க் குறையுதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். மேக்ஸிமம் எல்லாருமே அந்த கட் ஆஃப் ரேஞ்சு அதை ஒட்டி தான் இருப்போம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 80 சொல்லியிருக்கோம், 90 சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு 5 மார்க்கு பேசிக்கில் தான் இருப்போம். அதனால தான் அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படின்றது மிக மிக முக்கியம். ஏன்னா அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதே போல் அதில் ஏதாவது தவறுகளாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்துலேயும் நம்மளால் அவங்களுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்து அதுக்கான மார்க் அப்படின்றத நம்மளால் வாங்கவும் முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே முதல் காரணமாக அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படின்றது இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் அஃபிஷியல் கீ நாளை மாலைக்குள்ளே வெளியாகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு மாலையில் வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நான் பார்ப்போம், கூடிய விரைவிலே வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் கொஷின்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் அதற்கான சரியான ஆன்சர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத தேடி செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு 3 நாள் 4 நாள் 1 வீக் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைம் டியூரேஷன் கூட நமக்கு பத்தாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே போல் ஒருத்தர் போடுறாங்க அப்படின்னா அந்த அப்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கு மட்டும்தான் மார்க் கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா அதையும் ஒரு சில டவுட்டாக கேட்குறீங்க. என்னென்னா அப்ஜெக்ஷன் யாரெல்லாம் போடுறோமோ அவங்களுக்கு தான் கிடைக்குமா, அப்போ எல்லாருமே கேண்டிடேட் எழுதின 25,000 பேருமே போடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம வித்து ப்ரூஃபோடு அவங்க கேட்டிருக்கிற ப்ரூஃபோடு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கொஷினுக்கான மார்க் அப்படின்றது கிடைக்கும். பட் அதுக்காக 25,000 பேரில் யாரோ ஒருத்தர் போடுவாங்க, நம்ம போட தேவையில்லை அப்படின்னு எல்லாருமே நினச்சி அந்த எந்த கொஷின் அதாவது தவறுதலாக இருக்கிற கொஷினையும் விட வேணாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட மன திருப்திக்கு நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி எடுத்து நம்ம அப்ஜெக்ஷன் அப்படின்றத தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த கொஷினுக்கு அவங்க போடுவாங்க போட மாட்டாங்க அப்படின்றது செகண்டரி. மற்றபடி மற்றவங்கள நம்பாமல் நீங்கள் உங்களை நம்பி இந்த கேள்வி தவறுதலாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ஜெக்ஷன் தெரிவிங்க. அதை விட்டுட்டு சரி ஓகே நமக்கு தவறுதலாக தான் இருக்குது கொஷினு, பட் இவ்வளோ பேர் இருக்கும்ல யாராவது ஒருத்தர் போடுவாங்க அதுக்கான மார்க் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு அந்த மாதிரியே எல்லாருமே நினச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் அப்ஜெக்ஷன் ஆன்சர் கீ கொடுத்துட்டு அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ண பாருங்கள், அப்ஜெக்ஷன் தெரிவிக்க பாருங்கள். அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது தான் நல்லது. நிறைய பேர் ஒரு சில காரணங்களால யாருமே அப்ஜெக்ஷன் தெரிவிக்காத கேள்விகளும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறோம். ஓகே, இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.